கிட்டேரிக்கனா போட்டு பட்டி போயிடணும். பாலாசனம் மாடு போடணும். 50 மாடு அவங்க பட்டியலில் போயிடணும். நம்ம 2 மாடு மேலே முதுகுல கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க. எத்தனை கிலோமீட்டர் இங்க வரும்? ஒரு 200 கிலோமீட்டர் இருக்குண்ணா. அப் அண்ட் டவுன் 400 கிலோமீட்டர் வரும். வருண்ணா. அண்ணா வணக்கண்ணா. கால்நடை ஒரு அனைவருக்கும் வணக்கண்ணா. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் நான் பண்ண இருக்கேன். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 500 மீட்டர் தான் வாழப்பாடி ரயில்வே ஸ்டேஷனில் 200 மீட்டர் நான் பண்ண அமைச்சிருக்கேன். டோல்கேட்லேருந்து 1/2 கிலோமீட்டர் நான் பண்ண அமைச்சிருக்கேண்ணா. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நான் பண்ணையில் 25 மாடு வந்திருக்கு. 25 ஜெர்சி இருக்குது, HF இருக்குது, ஜெர்சி கிராஸு, கிர் கிராஸு, சாகிவல் கிராஸ் எல்லா இடத்துலையும் நான் பண்ணையில் மாடு வந்திருக்கு. ஸ்டார்டிங் கரண்ட் பார்த்தீங்கன்னா 15 லிட்டர்லேருந்து 30 லிட்டர் கரை வரைக்கும் நான் பண்ணையில் இந்த வாரத்துக்கு மாடு வந்திருக்குண்ணா. ஓகே. கண்ணு மாடு ரெடி கரைக்குனால 5 மாடு கண்ணு போட்டிருக்கு. 3 மாடு கண்ணு கிடையாது கண்ணு போட்டிருக்கு. 2 மாடு காலை கண்ணு போட்டிருக்கு. 5 மாடும் பார்த்தீங்கன்னா கண்ணு மாடு 5 மாடு ஜெர்சி கிராஸ் டைப்ல தான் கண்ணு போட்டிருக்கு. எல்லாமே ஓவர் சைஸான மாடு தான் இருக்கு. மீடியம் சைஸ் மாடு ஒரு 6 மாடு மீடியம் சைஸ்ல இருக்கு. மீதி 19 மாடு ஓவர் சைஸ் மாடு தானே இருக்கு. தேவைப்படுறோம் கால் பண்ணி நேரில் வந்து பாருங்க. வரமுடிய பஸ்ட்டுக்கு வீடியோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க, மாடு அனுப்பிச்சு விட்றேன். வீடியோ கால் மூலியம் பார்த்து எடுத்துக்கலாம்ண்ணா. ஸ்டார்டிங் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் 75 ரூபாயிலேருந்து 1,27,000 வரைக்கும் 27-30 வரைக்கும் மாடு இருக்குண்ணா பண்ணையில். முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து பாருங்க. வரமுடிய பஸ்ட்டுக்கு வீடியோ காலில் பார்த்து மாடு எடுத்துக்கலாம்ண்ணா. நேரில் வந்து பார்க்க மாடு எடுத்துனா எடுத்துட்டு போகலாம். வீடியோ காலில் மாடு பேசினா அமௌண்ட் போட்டுட்டா உங்க லொக்கேஷன் வந்துட்டு அடுத்த 1/2 மணி நேரத்தில் வண்டியில் மாட்டு ஏறிக்கணும். சேஃப்டியாக வேணும், டிரைவர் இறக்கி விட்டுறவங்க ஒன்றும் பயப்பட தேவையில்ல. அமௌண்ட் போட்டால் மாடு ஏற்றவங்களும் ஏற்ற மாட்டோம் யாரும் நினைக்கணும். வீடியோ காலில் மாடு பேசினா அமௌண்ட் போட்டுவிட்டா மாடு உடனே மாடு ஏற்றிக்கலாம். உங்கள் லொக்கேஷன் வச்சுட்டு அவங்க வீட்டுக்கே மாடு போயிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுண்ணா. ஓகே. நம்ம பண்ணையில் இருக்கிற மாடெல்லாம் ஒவ்வொரு மாடம் பார்க்கலாம்ண்ணா. நான் பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா பியூர் ரத்த செவலையில ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. மாட்டை பார்த்து ஆசைப்படணும். எல்லாரும் மாடு வாங்குறாங்களே இல்லையா மாட்டை திரும்பி பார்த்துட்டு போடணும். அப்படி மாடு இது. இந்த மாடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலைல அதிகாலைல ஒரு 4 மணி அளவுல தான் கண்ணு கிடையாது கண்ணு போட்டிருக்கணும். வாங்கிட்டு வரும் 2 முதல் மாடு எப்படி அதே மாதிரி கலர்ல கண்ணு கிடையாது கண்ணு போட்டிருக்கு. 2 வேலை 23 லிட்டர் தலையத்துல கறந்தோம்னா இந்த போல நல்லா பராமரிப்புனா 25 லிட்டர் ஈஸியாக இருக்கும். பராமரிப்பு கம்மியா இருந்தாலும் 23 லிட்டர் குறையாது. மாடு நல்லா உடம்பு கணத்துல பார்த்தீங்கன்னா முன்கணம் பின்கணம் ஒரே மாதிரி தான் இருக்கும். முழு யானை கொட்டி மாதிரி இருக்கும். கறி மாதிரி சீம்பாலே காலைல 10 லிட்டர் பால் வந்ததுன்னா இப்ப சாயந்தர பால் பீஸ்னா மாடு நல்லா எலும்பு கணத்துல அருமையான மாடு. கண்ணு கிடையாது கண்ணு காட்டு மேய்ச்சல் இருந்த மாடு தான் உங்களுக்கு. காட்டு மேய்ச்சல் மாடு தான் இந்த மாதிரி ஜெர்சி கிராஸ் பொறுத்தவரைக்கும் காட்டு மேய்ச்சல் மாடு தான். நல்லா ரெட்டை வரி மாடு. சரி காம்பு நல்லா காம்பு பெருசாக நினைக்கிறேன். அடிக்கனா பைப்ல வர மாதிரி செல்லு ஒரு இழுப்பு 100 மில்லி பால் சதுவு சாரமா கறக்கும். மிஷின்லயும் போடலாம், கையிலயும் பீசிக்கலாம். எதுக்கும் ஒன்றும் பயப்படுத்தாவில்ல. உதைக்கும் பிடிக்குன்னு யாரும் பயப்படுத்தாவில்ல. மாடு பார்த்தீங்கன்னா என் கழுத்து வரைக்கும் இருக்கணும். மாடு நல்லா ரெட்டை முதல்ல தரமான கெட்டேரி நல்ல மடி செட்டு. சீம்பால் பீஸா காலைல பார்த்தீங்கன்னா மடி சரியான மடியில இருந்தது. சீம்பால் பீஸ் படுத்து நஞ்சியே போட்டுச்சுன்னா நல்ல ஓவர் சைஸான மாடு. ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. வாங்கிட்டு போற 2 லாபம் தேவைப்படுற கால் பண்ண மாடு எடுத்துக்கலாம். பாக்குற மாடு பார்த்தீங்கன்னா பியூர் ரத்த செவலையில ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. மாடு நல்ல எலும்பு கணத்துல அருமையான கிடையாது. இந்த மாடு இன்னைக்கு தான் அதனால தண்ணி வைக்காத இருக்குது. நல்லா குறுங்கால் டைப் நல்ல எலும்பு கண கொம்பு டைப்ல அமைஞ்சு ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. இன்னும் கண்ணு போறதுக்கு இன்னும் ஒரு 20 நாள் ஆகணும். இப்பதான் மடி வைக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. 2 வேலையும் தலையத்துல 18 லிட்டர் கறந்த மாடு. இந்த போக நல்லா பராமரிப்பான 18 லிட்டருக்கு மேலதான். நல்லா பராமரிப்பான நேரம் 10 ஈஸியாக இருக்கும். மாடு நல்லா எலும்பு மனத்துல எண்ணெய் விட்டா என்னோட மொழு அருமையான கெட்டேரி. காம்பு நல்லா ரோஸ் காம்பு ஊசி காம்புல அமைஞ்சிருக்க. கைக்கிற மிஷின் எல்லாத்துக்கும் அருமையா இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. காட்டு மேய்ச்சல இந்த மாடுதான். வாங்கிட்டு போய் இன்னைக்கு அடிக்க வேண்டிய பொருள் கிடையாது. 10 வருஷத்துக்கு வச்சிருக்கலாம். வெயிலும் மழை பண்ணி எதுக்கும் பயப்பட தேவையில்ல. ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. காம்பு கறக்கிறதுக்கு அவ்வளவு சாஃப்டா இருக்குண்ணா. பால் தார் எல்லாமே அருமையான மாடு. கொஞ்சமா வயிறு நம்பிக்கும். வீட்டு யூஸ்க்கு கொஞ்சமா திரும்ப வயிறு நம்பி 2 வேலை 17-18 சொசைட்டி வந்து நினைக்கிறோம். தாராளமா அந்த மாடு வாங்கிட்டு போகலாம். நல்லா பராமரிப்புனா 20 லிட்டருக்கு மேலதான் அவங்க பராமரிப்புல தான் இருக்குது. நாம சொல்றதுல ஒண்ணும் கிடையாது. மாடு நல்லா தெளிவான மாடு. தேவைப்படுறோம் கால் பண்ணிட்டாங்க மாடு எடுத்துக்கலாம். நல்லா மடி லூஸ் எழுத்து காட்ட மாதிரி எவ்வளவு லூஸ் இருக்குதுன்ட்டு. நல்லா தோல் லூஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்குது. நல்லா ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. நல்லா வெயிட் மாடு. தேவைப்படுறோம் கால் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பண்ணையில ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பாக்குறேன் பார்த்தீங்கன்னா செவல்ல சிவாஜி ஹெச்எப்ல அருமையான மண்ணா. 6 பல்லு 2000 நல்ல ஹெவி சைஸான மாடு. கொம்பு டைப் வெள்ளை கொம்புல அமைஞ்சிருக்கும். கலர் பாத்தீங்கன்னா ஒயிட் மெஜாரிட்டில அதிகம். லைட்டா செவல கலர் கலந்துருக்கும். நல்லா ரோஸ் மட்டி ரோஸ் காம்பு. கண்ணு போறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 20 நாள் டைம் இருக்கு. ஹெவி சைஸ் மாடு. தலையத்துல 25 லிட்டர் கறந்த மாடு. இந்த போ நல்லா பராமரிப்போம்னா 25 லிட்டருக்கு மேலதான் கறவர். நம்ம 25 லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். துளி தப்பு எதுவும் கிடையாது. 2வது ஏத்து நல்லா ரெட்டவரி மட்டி செட்ல அமைஞ்சிருக்கு. இன்னும் 10 வருஷம் தாராளமா வச்சிடலாம். வெயிலும் மழை பண்ணி எதுக்கும் பயப்படுதா. நல்லா கிளைமேட் அடாப்ஷன் நல்லா செட் ஆகக்கூடிய மாடு. காம்பு பாத்தீங்கன்னா ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு.
ஒரு அடிக்கு ஒரு காம்பு வரிசையில நல்லா ரெட்டை முதல்ல தரமான கிட்ட நல்லா ஒட்டசல் மாடுனா ஓகே எந்த அளவுக்கு நீங்க தீனி விடுவீங்களோ அந்த அளவுக்கு கறவட்டிக்கு நல்லா பராமரிப்போம்னா 25 லிட்டருக்கு மேலதான் கறக்கும். தலையத்துல 25 லிட்டர் கறந்த மாடு நல்லா சோ குவாலிட்டியான மாடு, எல்லாத்துக்கும் பிடிக்குடி கலரு, ஓகே குணமானது தங்கமான குணமான காட்டு மேய்ச்சல இருந்த மாடு தான். நல்லா மடி லூஸ் பாரு எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. இவ்வளவு சுருக்கு என்ன பிரதர்? நல்லா இஷ்டம் போல பை வைக்க நல்லா நமக்கு எந்த அளவுக்கு சாப்பாடு வருமோ அந்த அளவுக்கு கறக்கு. நல்லா ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. இல்ல ஹெவி சைஸான மாடு. மாட்டை பார்த்தா எல்லாரும் ஆசைப்படணும், வாங்கணும்னு தான் ஆசைப்படணும். கலர்ல உடம்பு குணத்துல தங்கமான மாடு. ஓகே தேவைப்படுறோம் கால் பண்ணிட்டாங்க மாடு எடுத்துக்கலாம். சிவாஜி ஹெச்எஃப்னா ஓகே 3 மாடுமே கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. 3 மாடோட வயசுன்னு பாத்தீங்கன்னா 3மே 6 பல்லு தான். 3மே பார்த்தா அக்கா தங்கச்சி மாதிரி தான் இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு விட்ட மாடு கிடையாது. ஓகே இப்ப ஃபர்ஸ்டா பாக்குறவங்க பாத்தீங்கன்னா செவல வெள்ள ஹெவி சைஸான மாடு 6 பல்லு 2வது கண்ணு. நல்ல மடி செட்டு சதுர மடியில அமைஞ்சிருக்கு. ஓகே 2 வேலை 25 லிட்டர் கறவை. கண்ணு போறது ஒரு 10 நாள்ல இருந்து ஒரு 15 நாள். நல்ல ஓவர் சைஸான மாடு இது. அடுத்த பார்த்து செவல வெள்ள 6 பல்லு. இந்த மாதிரி 2வது இது மாடு தலையத்துல 25 லிட்டர் கறந்த மாதிரி கண்ணு போதுன்னு 10 நாள் ஆகும். 2 வேலை 25 லிட்டர் கறவை வரும். ஓகே இந்த மாடு பாத்தீங்கன்னா செவல வெள்ள சிவாஜி ஹெச்எஃப்னா இது 6 பல்லு 2வது கண்ணு. நேரம் 10 கறவை ரெட்டரி மாடு ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. ஓகே 3 மாடுமே பாத்தீங்கன்னா சிவாஜி ஹெச்எஃப் நீங்க வேணும் நினைக்கிறோம் தாராளமா கால் பண்ணுங்க. 3மே எடுத்துக்கலாம். ரேட்ல முன்ன அனுசரிச்சு பண்ணிக்கலாம். இல்ல ஒவ்வொரு மாடா வேணும்னு நினைக்கிறோம் தாராளமா கூப்பிடுங்க. ஒவ்வொரு மாடு பிரிச்சு கூட எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே பட்ஜெட் அந்த அளவுக்கு வரணும். மாடுல ஹெவி சைஸான மாடு தண்ணி எல்லாத்துக்கும் அருமையா இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. 3 மாடுமே 6 பல்லு வயசு தான். சுழி தப்பு கிடையாது. 3மே கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. மாடு நடையில வர்றோம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கண்ணா. நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா செவல செம்பு தலை ஜெர்சி கிராஸ் டைப்பான மாடு. ஓகே கலர் பார்த்தா ட்ரிபிள் கலர்னா நல்ல ஹெவி சைஸான மாடு. மாடு பாத்தீங்கன்னா ஏன் ஹைட் இருக்கு. நல்ல வெயிட் ஹைட் எல்லாத்துலயும் அருமையான கெட்டேரி. பால் கொம்பான பால் கொம்பு மாடு. 2வது கண்ணு 6 பல்லு. மடி பாத்தீங்கன்னா சதர மடியில் ரெட்டரி மடி செட்ல அமைஞ்சிருக்கு. எனக்கு கண்ணு போறதுக்கு 20 நாள் ஆகும் கண்ணு போறதுக்கு. ஓகே 2 வேலை 25 லிட்டர் கறவை. நல்லா பால் தார பாத்தீங்கன்னா அடி பூராம வெறும் பால் தர பைப் மாதிரி இருக்கும் பால் தார. மாடு பாத்தீங்கன்னா வீடியோல போகும்போது தெரியும் என்ன வீட்டுல ஹைட்ல இருக்குது. நல்லா ஜெய்ஜாண்டிக்கான கெட்டேரி. 10 வருஷம் தாராளம் பாத்தீங்கன்னா நெத்தியில் அழகான வெள்ள நல்ல ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. மிஷின் கரை கை கரை எதுக்கும் பயப்படுத்தாள். எதுலாம் பால் பீசிக்கலாம். குணமானது தங்கமான குணமானம். இன்னும் அடுத்து பார்த்து இன்னும் மாடு ஹெவி சைஸ்ல வரணும். நல்ல மடி பாத்தீங்கன்னா முட்டிக்கு மேலதான் நல்லா சதுர பையில அமைஞ்சிருக்கு. கறவைக்கு தண்ணி எந்த போட காட்டு மேய்ச்சல இந்த மாதிரி தான். வெயில் மழை பண்ணி எதுக்கும் பயப்படுத்தாவில்ல. 10 வருஷம் வச்சுக்கலாம். மாட்டை வண்டி கட்டுறதுல கடை லட்சுமிமா இருக்கும். கலர்லயே உடம்பு கடை மடி செட்ல எல்லாத்துலயும் அருமையான கட்டேரி. நல்ல மடி லூஸ் பாருங்க எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. நல்ல லூஸ் இருக்குது. குணத்துல தங்கமான மாடு. 25 லிட்டர் சாதாரணமா கறக்கூடியமா. மாடு நல்லா பின்கானதுல அருமையான மாடுனா. மாடு பாத்தீங்கன்னா என் ஹைட் இருக்கு. இந்த அந்த பார்த்து தெரியாது. நல்ல ஓவர் சைஸான மாடு. ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. இப்ப அடிக்கிற வெயிலுக்கு எல்லாத்தையும் செட் ஆகக்கூடிய மாடு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் பாக்குற 3 மாடும் பாத்தீங்கன்னா 3மே HFல டாப் குவாலிட்டியான மாடுங்கண்ணா. இப்ப 3 மாடும் பாக்கலாம்னா ஃபர்ஸ்டா பாக்குற பாத்தீங்கன்னா மோரி டைப்ல அமைஞ்சிருக்கு. 6 பல்லு 2வது கண்ணு. தலையத்துல 2 வேலை 23 லிட்டர் கறந்த மாடுனா இந்த போக நல்லா பராமரிப்போனா 25 லிட்டர் கறக்கும். நல்லா ரெட்டவரி மாடு ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. நல்லா ஹெவி சைஸான மாடு. சின்ன சைஸ் மாடு நல்லா ஹெவி சைஸான மாடு. நல்ல மடி செட்டு காம்பு வச்சு பாருங்க. 1/2 அடிக்கு ஒரு கமசம் ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. பஞ்சு மாதிரி இருக்கு. கறக்கிறதுக்கு அவ்வளவு சாஃப்டா இருக்கும். அச்சல் ஊத்தனமா இருக்கு. 4 காம் ஒரே மாதிரி ஈவனா தான் இருக்கு. அச்சில் ஊத்தனா ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்தா பாரு HFல கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கண்ணு போறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 20 நாள்ல இருந்து 25 நாள் போது மடியை ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ அவங்க கிளைமேட் செட்டு நல்லா தீனி செட் ஆகி கண்ணு போன தாராளமா அந்த மாடு வாங்கிட்டு போங்க. கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. 6 பல்லு. அடுத்த பார்த்து HFல 6 பல்லு ஹெவி சைஸான மாடு. டாப் குவாலிட்டியான மாடு. 2 வேலையும் தலையத்துல 25 லிட்டர் கறந்த மாடு. இந்த 27 28 ஈஸியா கறக்கூடிய மாடு. கிளி கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. ஒயிட் மெஜாரிட்டியில் அமைஞ்சிருக்கு. 3 மாடு வேணும் நினைக்கிறோம் தாராளமா கால் பண்ணுங்க. ரேட்ல 10 ரூபா முன்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம். இல்ல ஒவ்வொரு மாடா எடுத்துக்க நினைக்கிறோம் தாராளமா கால் பண்ணுங்க. மாடு எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 3 மாட்டோட வயசுன்னு பாத்தீங்கன்னா 6 பல்லு தான். 2 மாடு கொம்பு டைப் கிளி கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. 1 மாடு மோடி டைப்ல அமைஞ்சிருக்கு. 3மே ஹெவி சைஸான மாடு. நல்லா HFல டாப் குவாலிட்டியான மாடுங்க. பிரீட் மாடுங்க. 3மே பிரீட் ஜெர்சி பிரீட் மிக்சிங். அது 3மே நடையில பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கண்ணா. சிவாஜி ஹெச்எஃப்னா செவல வெள்ள கொம்பு டைப்ல கிளி கொம்பு டைப் நல்ல ஓவர் சைஸான மாடு. 6 பல்லு 2வது கண்ணு. மாடு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிக்கூடிய கலர். நல்ல ஃபயர் குவாலிட்டியில அருமையான மாடுனா. செவல வெள்ள மடி செட் பாத்தீங்கன்னா ரோஸ் படி ரெட்டவரி மடி செட்ல அமைஞ்சிருக்கு. காம்பும் பாத்தீங்கன்னா ரோஸ் காம்பு நீளமான காம்பு. ஊசி காம்பு. மிஷின் கரை கை கரை எதுக்கும் பயப்படுத்தாலும் நேரம் 10 அசால்ட்டா கறக்கூடிய மாடு. மாடு நல்லா ஹெவி சைஸான மாடு. சின்ன மாடு கிடையாது. நல்லா ஹெவி சைஸான மாடு. இன்னும் 10 வருஷம் தாராளமா வச்சிடலாம். வெயிலும் மழை பண்ணி எதுக்கும் பயப்பட தேவையில்ல. மடி செட்டு காம்பு பண்ணதுனால ரெட்டவரி மடி செட்ல காம்பு நல்லா ஊசி காம்பு. கை வச்சு தொட்டா சல்லு சல்லுன்னு பால் வரும். பால் தர எல்லாமே அருமையான கிட்டே 10 வருஷத்துக்கு வச்சிடலாம். வெயிலும் மழை பண்ணி எதுக்கும் பயப்பட தேவையில்ல. ரேரான கலரு. குணத்துல தங்கமான மாடு. பசியா இருந்தா வாய் வச்சு குடிச்சிக்கலாம். காட்டுல மேட்ச்ல கட்டுற போய் 1 லிட்டர் பால் வேணா போய் பீசிக்கலாம். குணத்துல புண்ணிக்க நல்ல குணமான மாடு. நல்ல மடி செட்டு பாருங்க என்ன மடி செட்டுன்னு.
இன்னும் கண்ணு போறதுக்கு 15 நாள் ஆகும். நல்லா இன்னும் பை ஃபுல்லா வைக்கும். பால் தர பூராமே அடியர் பூரா வெறும் பால் தர மடியிலையும் பாருங்க பால் தர பெருக்குன்ட்டு. காம்புல ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. தேவைப்படுற கால் பண்ணிட்டாங்க மாடுல அந்த மாதிரி மாடு கிடைக்காது. பார்த்தோன்னே கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் நம்ம மாடு. பாத்தீங்கன்னா மூணுமே ஜெர்சி கிராஸ் டைப்பான மாடு. மூணுமே ஆல் பிளாக்னா. மூணுமே ஹெவி சைஸான மாடு. இந்த மாட்டை பார்த்தா அதை பார்த்தோமா எதை பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகும் அந்த அளவுக்கு மாடு. மூணுமே ஓவர் சைஸான மாடுங்க. ஃபர்ஸ்டா பாக்குற மாதிரி பாத்தீங்கன்னா 6 பல்லு 2வது கண்ணு 2 வேலை 30 லிட்டர் கறவு நல்லா சதுர மடியில அமைஞ்சிருக்கு பாருங்க. மடி செட் என்ன மடி செட் பாருங்க. இன்னும் 10 நாள் கண்ணு போறதுக்கு 2 வேலை 30 லிட்டர் கறவை தலையத்திலே கறந்த மாடு. 27 தலையத்திலே கறந்த மாடு. இந்த போ 2 வேலை 30 லிட்டர் கறவை நல்ல ஹெவி சைஸான மாடு 6 பல்லு. அடுத்த பாரு இது ஆல் பிளாக் டைப் 6 பல்லு. இந்த மாடு கண்ணு போறது ஒரு 20 நாள்ல இருந்து 25 நாள் எடுத்துக்கும். 2 வேலை நேரம் 10 கறக்கூடிய மாடு கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. வெள்ளை கொம்புல அமைஞ்சிருக்குண்ணா. அடுத்த பாக்குறது ஆல் பிளாக்ல ஹெவி சைஸான மாடு. இது சின்ன சைஸ் மாடு கிடையாது. 2 வேலை 25 லிட்டர் தலையத்திலே கறந்த மாடு. இந்த பக்கம் 27-28 லிட்டர் கறக்கும். மூணுமே ஓவர் சைஸான மாடு. மூணுமே ஜெர்சி மாடுண்ணா. ஜெர்சில கிராஸ் டைப்பான மாடு. வெயிலு மழை பண்ணி எதுக்கும் பயப்படுறதால மூணுமே சின்ன மாடு கிடையாது பெரிய சைஸ் மாடு. அந்த அளவுக்கு பட்ஜெட் வரும் மாடு. அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கணும். 3 மாடு வேணும் தாராளமா கால் பண்ணுங்க. ஒவ்வொரு கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம். மாட்டை நடையில வரும் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆக்கிற மாடு பாத்தீங்கன்னா HF மோரி டைப்பான மாடு. HF ஜெர்சி மிக்சிங்கான மாடுனா குறுங்கால் மாடு. நல்ல குறுங்கால் மாடு. மாடு நல்லா உருளை கிடையாது. நல்ல வெயிட் மாடுனா சின்ன மாடு கிடையாது. நல்ல ஓவர் சைஸான மாடு. இன்னும் கண்ணு போறது பாத்தீங்கன்னா ஒரு 15 நாள் ஆகும். 2 வேலை 22 லிட்டர் கறவை வரலாம். பல்லு பாத்தீங்கன்னா 6வது வந்து கடமளப்புல அமைஞ்சிருக்கு. சுழி தப்பு எதுவும் கிடையாது. கிளைமேட் இடம் நல்லா செட் ஆகக்கூடிய மாடு. ஜெர்சி மிக்சினால கிளைமேட் நல்லா செட் ஆகக்கூடிய மாடு. 10 வருஷம் தாராளமா வச்சிருக்கலாம். மாடு பாத்தீங்கன்னா நல்லா குறுங்கால் நல்ல உடம்பு கணத்துல அமைஞ்சிருக்கு. காம்பும் பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு காம்பு நல்ல ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. மிஷின் கரை கைக்கிற எதுக்கும் பயப்பட தேவையில்ல. நல்ல குணமானதால் தங்கமான குணமான காட்டு மேட்ச்ல அந்த மாதிரி தான். வெயில் மழை பண்ணி எல்லாத்தையும் நல்லா தாங்கக்கூடிய மாடு. பிரிவி மொட்டை சுட்ட கொம்புனா இது. இன்னும் 10 வருஷம் தாராளமா வச்சுக்கலாம். தேவைப்படும் கால் பண்ணிட்டாங்க மாடு எடுத்துலாம். சேல்ஸுக்கு அவைலபிளா இருக்குது. நல்ல மடி வைக்க நல்ல மடி எடுத்து தான் கண்ணு போடும். காட்டு மேட்ச்லுக்கு எல்லாத்துக்கும் அருமையான மாடு. ஃபார்ம் டைப்பரும் வாங்கிட்டு போலாம். VTS டைப்பர்ல ஒரு மாடு தான் நினைக்கிறோம் தாராளமா வாங்கிட்டு போலாம். நல்ல மடி லூஸ் எல்லாம் பாருங்க. 15 நாள் அவன் நல்ல பை வைக்கும். 2 வேலை 22 லிட்டர் காலைல 12 சாயந்தரம் 10 ஈஸியா கறக்கக்கூடிய மாடு. தேவைப்படும் கால் பண்ணிட்டாங்க எடுத்துக்கலாம். மாடு ஜெர்சில கிராஸ் டைப்பான மாடுனா இப்போ ஃபர்ஸ்டா பார்க்கும்போது செவல செம்புத்து வேலையில ஜெர்சில கிராஸ் டைப்பான மாடு. காட்டு மேட்ச்ல இருந்த மாடு தான் சனியா இருக்கு. இன்னும் கண்ணு போறது ஒரு 10 நாளாவது 2 வேலை நேரம் 10 கறக்கூடிய மாடுனா. அடுத்தா போறது செவல செம்புத்து வேலையில கிளிக்கும் டைப்ல வந்து கண்ணு மாடு. கண்ணு கால கண்ணு நைட்டு தான் போட்டுது. சீம்பால் காலில் ஒரு 7 லிட்டர் பால் இருக்குன்னா. அடுத்தா பார்த்து செவல செம்புத்து ஜெர்சில கிராஷ் டைப்பான மாதிரி 2 வேலை 20 லிட்டர் கறவை கண்ணு போறது ஒரு வாரத்துல கண்ணு போட்டுரும். மூணுமே ஓவர் சைஸான மாடு. மூணுமே காட்டு மேட்ச்ல இருந்த மாடு தான். 3 மாடுமே நடையில வரோம் பாருங்க. மூணுமே நல்ல டாப் குவாலிட்டியான மாடு. ஜெர்சில கிராஷ் டைப்பான மாடுங்கண்ணா. எவ்வளவு கறக்கும்? ஆனா மூணுமே கம்மியாச்சுல ஒரு நாளைக்கு 60 லிட்டர் பால் சதுசரமா கறக்கக்கூடிய மாடுங்கண்ணா. ஓகேண்ணா. நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா செவலையில செம்புத்துனா கலர் பார்த்தா டபுள் கலர். நல்லா ஜெர்சில கிராஸ் டைப்பான மாடு. நல்ல ஓவர் சைஸான மாடு. நான் வீடியோ ரொம்ப சின்னதா தெரியும். மாடு நல்ல ஓவர் சைஸான மாடு. நல்ல மடி செட் ரோஸ் மடியில அமைஞ்சிருக்கு. மடி செட் பார்த்தா தெரியும். நல்ல ரோஸ் மடி ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. ரெட்டை வரி மடி செட்ல கண்ணு போறது 20 நாள் ஆகணும். 2 வேலை 25 லிட்டர் கறவை வரும். நல்ல ஹெவி சைஸான மாடு. சுழி தப்பு எதுவும் கிடையாது. மாடு மடி செட்டு காம்பல்ஸே பண்ணதானே 10 நாளாவும் நல்ல பை வைக்கும். 10 நாள் இருந்து 15 நாள் ஆகும். நல்ல மடி எடுத்து தான் கண்ணு போடும். கட்டுதலுக்கான லட்சுமிமா இருக்கும். பார்த்தா பாக்குறதுக்கு 10 கேன்னு அழகுல உடம்பு கணத்துல அருமையான கிட்டேரி. சுழி சுத்தம் தப்பு கிடையாது. 10 வருஷம் வாங்கிட்டு போய் வச்சுக்கலாம். இன்னைக்கு நாளைக்கு பொருள் கிடையாது. 10 வருஷம் வச்சிடலாம். இப்ப மடி கம்மியாக பாக்குறது பவர் பத்தான மடி ஃபுல்லாக்கும் போது மடி பாதி மாடு பாதி நிக்கும். நடக்க முடியாத அளவுக்கு நல்ல மடி எடுக்கணும். ஜெர்சில கிராஸ் டைப்பான மாடு. மாடு நல்லா ரெட்டை முதுவை. எஸ்னா ஃபேட்டுக்கு அருமையா நல்லா மடி லூஸ் பாருங்க. அவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. காம்பெல்லாம் பஞ்சு போல இருக்கு. ரோஸ் காம்பு இதெல்லாம் காம்பு பீஸ் இதெல்லாம் பஞ்சு மாதிரி மடி லூஸ் எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. 15 நாள் 2 வேலை 25 லிட்டர் தலையத்துல கறந்த மாடு. இது தேவைப்படும் கால் பண்ணிட்டாங்க மாடு எடுத்துக்கலாம். நான் பாக்குற 3 மாடு பாத்தீங்கன்னா மூணுமே ஜெர்சில கிராஸ் டைப்பான மாடு. பியூர் ரத்த சேவலைங்கண்ணா. 3 மாடோட மடி செட்டும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரிதான் இருக்கும். மாடு பார்த்தாலும் அக்கா தங்கச்சி மாதிரி தான் இருக்கும். கொம்பு டைப் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். 3 மாடு வயசுன்னு பாத்தீங்கன்னா 6ஆப்புல இருந்து கடமளப்புல அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்டா பார்க்குற ஜெர்சில கிராஸ் டைப்பான மாடு. பியூர் ரத்த சேவலை 2 வேலை 25 லிட்டர் கறவை கண்ணு போறது ஒரு 2-3 நாள்ல கண்ணு போட்டுரும். நல்ல ஹெவி சைஸ் நல்ல மடி செட்ல. அடுத்தா பார்க்குறது செவலையில செம்புத்து ஜெர்சில கிராஸ் டைப்பான மாடு. 2 வேலை 25 லிட்டர் கறவை இந்த மாடு 2-3 நாள்ல கண்ணு போட்டுரும். அடுத்தா பார்க்குறது பியூர் ரத்த சேவலை ஜெர்சில கிராஸ் டைப்பான மாடு. கண்ணு கெடேரி கண்ணு போட்டிருக்கு. இந்த மாடு பாத்தீங்கன்னா 2 வேலை 25 லிட்டர் கறவை காலைல சீம்பால 10 லிட்டர் பாடு. நஞ்சு குடி எல்லாமே கிளீனா போட்டுருச்சு. 3 மாடு நினைக்கிறேன் தாராளமா கால் பண்ணுங்க. மூணுமே எடுத்துக்கலாம். மூணுமே ஹெவி சைஸ்ல ஜெர்சில கிராஸ் டைப் டாப் குவாலிட்டியான மாடுங்க. காட்டு மேய்ச்சல்ல வளர்க்கப்பட்ட மாடு தானே மூணுமே. 3 மாடுமே நடையில வரும் பாருங்க. அக்கா தங்கச்சி போல தானே இருக்கும் ஒன்னும்.
நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா HF ஒயிட் மெஜாரிட்டியான மாடு நல்லா கிளி கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கா. நல்ல குறுங்கால் மாடு. நல்ல குறுங்கால் மாடு. மாடு பாதி மடி பாதி நிக்கும். 6 பல்லு 2வது கண்ணு. மடி செட்டு பாத்தீங்கன்னா மாடு பாதி மடி பாதி நிக்கும். ரோஸ் காம்பல் அமைஞ்சிருக்கு. 2 வாலி தலையத்துல 25 லிட்டர் கறந்த மாடுனா. இந்த போ நல்லா பராமரிப்புனா 25 லிட்டருக்கு மேலதான் கறக்கும். பால் தர பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அடி வயித்துல இருந்து எப்படி பாரு பைப் மாதிரி இருக்கும். டபுள் சைடு ஒரே மாதிரி தான் பால் தரும். நல்லா ஒயிட் மெஜாரிட்டியான மாடு. HF ஒயிட் மெஜாரிட்டியான மாடுனா. பிளாக் கம்மி ஒயிட் அதிகம். நல்ல மடி செட் நல்ல காம்பு வருஷம். இந்த மாதிரி மாடு வாங்கி கறந்து பார்த்தா இந்த மாதிரி மாடு வேணும் தான் நினைப்பாங்க. கறவையில தண்ணி தீனிக்கு அருமையா இருக்கு. சின்ன மூஞ்சி நல்லா கிளிக்கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். நல்ல உடம்புக்கான குறுங்கால் மாடு. ஏத்தக்கால் மாடு கிடையாது. நல்லா குறுங்கால் மாடு. வெயிலு மழை பனி எதுக்கும் பயப்படுத்தாலும் மேடு பல்ல ஏற பிடிக்க எல்லாத்தையும் நல்ல சௌரியமான மாடு. இல்ல வீட்டு யூஸ்க்கு தேவைப்படாலும் வாங்கிட்டு போலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காட்டு மேட்ச்ல வெயிலு மழை எதுக்கும் பயப்படுத்தாலும் ஃபார்ம் டைப் வாங்கிட்டு போலாம். இன்னும் கண்ணு போறதுக்கு 1 வாரம் ஆகணும். நல்லெண்ண தோல் ஊசி அவ்வளவு பாருங்க. 25 ரூபா ஈஸியாக நல்ல ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. பஞ்சு மாதிரி காம்பு. மிஷின்லயும் போடலாம் கையிலயும் பீசலாம். எதுக்கும் பிரச்சனை கிடையாது. முட்டா உதைக்காது சாய் மாதிரி இருக்கும். தேவைப்படுறோம் கால் பண்ணிட்டாங்க மாடு எடுத்துக்கலாம். பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஆல் பிளாக் டைப்ல ஜெர்சி மாடுங்கண்ணா. அது ஹெவி சைஸான மாடு. 6 பல்லு 2வது கண்ணு. மடி செட் பாத்தீங்கன்னா பயங்கரமான மடி செட். நல்லா ரெட்டரி மடி செட்ல அமைஞ்சிருக்கு. இன்னும் கண்ணு போறதுக்கு பாத்தீங்கன்னா 20 நாள் ஆகணும். 2 வேலை தலையத்துல 27 28 லிட்டர் கறந்த மாடு. இந்த போ நல்லா பராமரிப்பா. நேரம் 15 30 லிட்டர் ஈஸியா இருக்கும். மடி செட்டு பாருங்க. அடி வயிற்றுல இருந்து பின்னாடி அரை வரைக்கும் மடி எடுத்து தான் கண்ணு போடும். சரியா அரை மடி இருக்குது. நல்ல பயங்கரமான மடி செட்ல இப்ப இருக்குது. மாடு அந்த நல்லா ஓவர் சைஸான மாடு. ஜெர்சியில பிரீட் பண்ணது. ரெட்ட குறுக்கு ரெட்ட முதுகுல தரமான கிடையாது. 6 பல்லு தான். இன்னும் 10 வருஷத்துக்கு வாங்கிட்டு போய் வச்சிருக்கேன். இன்னைக்கு நாளைக்கிற பொருள் கிடையாது. வெயில் மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையாக நல்லா பால் தாரலாம் பாரு. டபுள் சைடு ஒரே மாதிரி நல்லா பால் தாரா. காம்பு நல்லா கருங்காம்புனா. ரோஸ் காம்பு ரோஸும் கருப்பு மிக்ஸ் ஆன காம்பு. 2 வேலை 30 லிட்டர் ஈஸியாக இருக்கும். மிஷின் கரை கைக்கரை எதுக்காக பயப்படுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா ஓவர் சைஸான மாடு. என்னன்னா காம்பு நல்லா சாஃப்டா இருக்கணும். இந்த மாதிரி காம்பு டைட் வராது. எல்லா கிளைமேட் அருமையா செட் ஆகக்கூடியமா நல்ல ஃபார்ம் டைப் வரும். ஈஸியா வாங்கிட்டு போகலாம். வீட்டு யூஸ் தேவைப்படுற மாடு. நல்லா ஓவர் சைஸான மாடு. ஃபார்ம் டைப் வரும். தாராளமா வாங்கிட்டு போகலாம். நல்ல ரெட்டரி மடி செட்ல நல்ல மடி லூஸ் வருங்க. அவ்வளவு சிறப்பு பாருங்க. இன்னும் 10 நாள் அவன் நல்ல மாடு எடுத்து கண்டு போடும். தேவைப்படுற 1 கால் பண்ணி மாடு எடுத்துக்கலாம். நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியில நாட்டு கிராஸ் மிக்சிங்கான மாடு. நல்லா செவல செம்புத்து வெள்ள 3 கலர் மிக்ஸ் ஆன மாடு. நல்ல மாடு பாத்தீங்கன்னா ஓவர் சைஸான மாடு. யானை குட்டி மாதிரி இருக்கும். எண்ணெய் விட்டா எண்ணெய் விட மாடு நல்லா மொழு காட்டு மேய்ச்சலே அந்த மாதிரி தான். 2 வேலையும் நேரம் 10 ஈஸியா கரை வரக்கூடிய மாடு. நாம சொல்றது 2 வேலையும் 18 லிட்டர் சொல்லிக்கலாம். காலைல 10 சாயந்தரம் ஈஸியா கறக்கக்கூடிய மாடு. நல்ல நெத்தி வலையில நல்ல கலர்ல அருமையான கலர். 3 கலர் செவல செம்புத்து வலையில அருமையான கட்டேரி. காட்டு மேய்ச்சல அந்த மாதிரி தான். முன்னாடி 2 கால பாரு கால் கட்டி பொழுதுக்கு மேய்ச்சிட்டு இருந்த மாடு தான். வெயிலும் மழை பண்ணி எதுக்கும் பயப்படுத்தாலும் வீட்டு யூஸ் தேவைப்படுறோம் வாங்கிட்டு போலாம். இல்ல ஃபார்ம் டைப் வரவங்களும் தாராளமா அந்த மாடு வாங்கிட்டு போலாம். ஒரு மாடு தான் நல்ல முறையான மாடு. இதெல்லாம் காம்பு நல்ல பட்டன் காம்பு. கறக்க பொடிக்கு எல்லாத்துக்கும் அருமையா இருக்கும். வீட்டு யூஸ்க்கு பொருத்தமான மாடுனா இது. அருமையா நல்லா மடி லூஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்குது. என்ன 10 நாள் ஆகும். நல்ல மடி எடுத்து தான் கண்ணு போகும். ரெட்டவரி மடி செட்ல அமைஞ்சிருக்கு. நல்ல குணமான தங்கமான குணம். நாட்டு கிராஸ்னா முட்டை அதிகம்பாங்க. குணத்துல நல்ல தங்கமான குணமான மாடு. இங்க பாருங்க. ரொம்ப சாதுவான மாடு. நல்ல ரெட்டை முது நல்ல நெய் கட்டான மாடுனா இது. நெய் கட்டு மாடு. தேவைப்படும் கால் போட்டாக்க மாடு எடுத்துக்கலாம். பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியில் நல்ல பிரீடு மாடு. கலர் பாத்தீங்கன்னா செவல செம்புத்து நல்ல ஓவர் சைஸான மாடு. ஏன் ஹைட் இருக்கக்கூடிய மாடு. சின்ன மாடு கிடையாது. வீடியோல பாக்கும்போது நல்லா ஓவர் சைஸான மாடுனா. 2 வேலை கறவை தலையத்துல 25 லிட்டர் கறந்த மாடு. இந்த போ 25 லிட்டருக்கு மேலதான் கறவை. 6 பல்லு 2வது கண்ணு. ஜெர்சியில் நல்லா பிரீடு மாடு. பிரிவு மாட்டு கிடையாது. சுட்ட கொம்பு இது. நல்ல ஓவர் சைஸான மாடு. ஒரு மாடு தான் முறையான மாடு. வீட்டு தேவைப்படுற சைஸ் நினைக்கிறோம் தாராளமா வாங்கிட்டு போகலாம். இல்ல ஃபார்ம் டைப் நினைக்கிறோம் தாராளமா மாடு வாங்கிட்டு போகலாம். நல்ல உடச்சல் மாடு. நல்ல நைஸ் தோல் மாடுனா. எந்த அளவு நம்ம பராமரிப்பு பண்றோமோ அந்த அளவு கறக்கூடிய மாடு. காட்டு மேய்ச்சல இருந்த மாடு தான். வெயிலு மழை பண்ணி எதுக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்ல. கிளைமேட் நல்லா செட் ஆகக்கூடிய மாடு. ஹெவி சைஸான மாடு. சின்ன சைஸ் மாடு. ஜெர்சியில இந்த மாதிரி பிரீட்ல இந்த மாதிரி ஹெவி சைஸ்ல மாடு கிடைக்காதுண்ணா. ஏதோ ஒரு மாடு இந்த மாதிரி கிடைக்கும். நல்லா காம்பர்சியில மடி செட்ல எல்லாத்தையும் அருமையான கிடையாது. சுழி சுத்தம் தப்பும் கிடையாது. நல்லா இருக்கும். ஜெர்சி பார்த்தீங்கன்னா ஃபேட்னஸ் நல்லா இருக்கும். நல்லா ரெட்டை முதுல தரமான கிடையாது. ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. பால் தர அருமையா மடி லூஸ் எவ்வளவு இருக்கு பாருங்க. நல்லா ஃபுல்லா மடி தான் கண்டு போனாலும் ஓவர் சைஸான மாடு. தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம். மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியில் நாட்டு கிராஸ் மிக்ஸ் ஆன மாடு. மாடு பார்த்தா தெரியும். ஃபயர் குவாலிட்டியில அருமையான கிடையாது. நல்லா சந்தன படையில அருமையான கட்டேரி. மாட்டுல எண்ணெய் விட்டா எண்ணெய் வட்டி. மாடு நல்லா முழு ரெட்டை முதல் தரமான கட்டேரி. 2 வேலையும் தலையத்துல 23 லிட்டர் கறந்த மாடு. இந்த போல நல்லா பராமரிப்பான 25 லிட்டர் ஈஸியா கிடைக்கணும். நல்லா ரெட்டவரி மடி செட்ல அமைஞ்சு ரோஸ் காம்பு. 1 அடிக்கு ஒரு காம்பு அமைஞ்சிருக்கு. சுழி தப்பு எதுவும் கிடையாது. காட்டு மேய்ச்சல இருந்த மாடு தான். மேடு பல்லாம் ஏறப்படி எல்லாத்துக்கும் நல்ல தரமான மாடு. மாடு நல்லா எலும்பு கணத்துல பாருங்க. நல்லா ரெட்டை முதல் தரமான மாடுனா இது. 10 வருஷம் தாராளமா மாடு.
ஹில்ஸ் ஏரியாக்காரன் தாராளமா வாங்கிட்டு போகலாம். அதே மாதிரி காட்டு மேய்ச்சல் வச்சிருக்கோம் நினைக்கிறோம் தாராளமா அந்த மாடு வாங்கிட்டு போவாங்க. நல்லா ரெட்டை மடிச்சு நல்லா ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. 2 ஆளு 25 லிட்டர் ஈஸியா கறக்கணும். மாடு பாதி மடி பாதி வைக்க இப்ப அரை மடி தான் வச்சிருக்கேன். என்ன கண்ணு போறது ஒரு 10 நாள் தான், ஒரு 15 நாள் ஆகும். நல்ல மடிச்சு நல்ல காம்பு வருஷம் எல்லாத்துக்கும் அருமையான மாடு. தேவைப்படுறோம் கால் பண்ணிட்டாங்க மாடு எடுத்துக்கலாம். நல்லா குணமாடு தான். நீ கட்டுற பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பால் தர பாரு டபுள் சைடு ஒரே மாதிரி அடி வைத்துல நல்ல மடி லூஸ் எல்லாம் பாருங்கன்னா ஃபுல்லா இருக்குதுன்னா 10 நாள் ஆகும். நல்ல மடி தாங்க நல்ல காம்பு வரிசையில அருமையான கிட்டேரி மடி பாருங்க. முன்மடியும் பின்மடி ஒரே மாதிரி இருக்கும். தேவைப்படுறோம் கால் பண்ணிட்டாங்க எடுத்துக்கலாம். ஆல் பிளாக் டைப் ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. ஹெவி சைஸ் மாடு, சின்ன மாடு கிடையாது. நல்ல ஹெவி சைஸான மாடு. 2 ஆளு 27 லிட்டர் கறவை வரணும். 25 லிட்டர் கறவை குறையாது. நல்ல ஓவர் சைஸான மாடு. 6 பல்லு 2வது கண்ணு. இன்னும் 10 வருஷத்துக்கு வாங்கிட்டு வச்சு நல்லா காம்பு வரிசனால பீசுறதுக்கு எல்லாத்துக்கும் அருமையான ரோஸும் கருப்பு மிக்ஸ் ஆன காம்பு. நீளமான காம்பு. நல்லா நீல காம்புனா மாடு நல்லா ஓவர் சைஸான மாடு. சின்ன சைஸ் மாடு கிடையாது. நல்ல ஓவர் சைஸான மாடு. 2 மாடு மாதிரி ஒரு மாடு சொல்ல முறையான மாடு. நல்ல ரெட்டை முது நல்ல எலும்புகள் மாடு. நல்லா சைனிங்ல அருமையான கிடையாது. சாதுவான நல்ல சாதுவனா தோல் லூசான ஃபுல்லா இருக்குது. இன்னும் 10 வருஷத்துக்கு வாங்கிட்டு வச்சுக்கலாம். என்னைக்குமே அழைக்கக்கூடிய பொருள் கிடையாது. 10 வருஷத்துக்கு வச்சிருக்கலாம். நல்ல ஆல் பிளாக் டைப் சுத்தமான நல்ல கருப்பு கலர்ல நினைக்கிறேன் தாராளமா அந்த மாட்டை வாங்கிட்டு போங்க. தண்ணி தீனி மண்ணாதே மண்ணா எதை பண்ணாலும் சாப்பிடும். நல்லா தொட்டி குடிது நல்லா குடிக்கலாம். காம்பு நல்லா பஞ்சுமா இருக்கும். பீஸ் போடி எல்லாத்துக்கும் அருமையா இருக்கும். பால் தர அருமையான பால் தர கறக்கிறதுக்கு சாஃப்டா இருக்கும். நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா பியூர் ரத்த செவல ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. மாடு நல்ல எலும்புகள் நல்லா உருளை கட்ட மாதிரி மொழு மாடுனா 6 பொழுது கடை மோபிள் அமைஞ்சிருக்கு. பியூர் ரத்த செவல ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. இந்த மாடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெயில் மழை பண்ணி ஒண்ணுக்கு பயப்படுத்த தேவையில்ல. இப்ப அடிக்கிற வெயில இந்த மாதிரி மாடு ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு தான் செட் ஆகும். பியூர் வந்து செட் ஆகாது. இல்லையே துள்ளி கூட இழப்படுக்காது. இந்த வாரம் நான் பண்ணிக்கிற மாடு ஒரு மாடு கூட இழப்படுது. எல்லாமே ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு மட்டும்தான் இருக்குது. 2 வேலையும் நேரம் 10 ஈஸியா கறக்கூடிய மாடுனா. 22 23 நல்லா பராமரிப்போனா 22 23 ஈஸியா இருக்கும். கம்மியா வச்சாலும் நேரம் 10 ஈஸியா கறக்கு. காட்டு மேய்ச்சல் அந்த மாதிரி தான். முன்னாடி 2 கால் பிறகு அண்ணா கால் போட்டு மேய்ச்சிட்டு இருந்த மாடு தான். எதுக்கும் பயப்பட தேவையில்ல. பொழுதுனிக்கு நீங்க வெயில அடிக்கலாம். செட்டே தேவையில்ல. இந்த மாதிரி மாட்டுக்கலாம். காட்டு மேய்ச்சல வச்சுக்கலாம். ஒன்னும் பயப்பட தேவையில்ல. சொல்லி தப்பு எதுவும் கிடையாது. தேவைப்படுறோம் கால் பண்ணாங்க மாடுலாம் சேல்ஸுக்கு இப்ப அவைலபிளா இருக்கணும். அந்த மாடு நல்ல பால் தரலாம் பாருங்க. அடி பூரா வெறும் பால் தர இருக்கு. நல்ல குணத்துல தங்கமான மாடு. நல்ல சாதுவான மாடு. ரோஸ் காம்புல வந்து 10 நாள் ஆகும். நல்ல மாடு தான் கண்ணு போடும். தேவைப்படுறோம் கால் பண்ணாங்க மாடு எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா பியூர் ரத்த சேவலை ரெட் சிந்தி ஜெர்சி கிராஸ் மிக்சிங்கான மாடு. மாடு பாதி மடி பாதி நிக்கணும். மாடு பாதினா மடி செட் அதுல பாதி இருக்கும். 2 ஆளு 25 லிட்டர் கறவை நல்ல மடி செட் நல்ல காம்பு ரோஸ் காம்பு அமைஞ்சிருக்கு. வெயிலு மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. 6 பல்லு 2வது கண்ணு. ஒரே ரத்த சேவலை தான். வேற எந்த கலருமே பார்க்க முடியாது. காம்புனால ரோஸ் காம்பு பஞ்சு மாதிரி இருக்கு. மிஷின் கறவை கை கறவை எல்லாத்துக்கும் அருமையா இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு பராமரிப்பு பண்றோமோ அந்த அளவுக்கு கறக்கு. கம்மி 25 லிட்டர் காலைல 10 சாயந்தரம் மாடு 25 லிட்டர் சொல்லி கறக்கலாம். அந்த மாட்டுல பொறுத்த வரைக்கும் ஃபேட்டஸ்னா அருமையா இருக்கு. எருமை பால் மாதிரி ஃபேட்டஸ் திக்கா இருக்குன்னா காம்பு கறக்கிறதுக்கு அவ்வளவு சாஃப்டா இருக்கும். பஞ்சு மாதிரி இருக்கும். காம்பு பார்க்கதான் பெருசா இருக்க மாதிரி தெரியும். தொட்டிங்கன்னா சல்லுன்னு பால் வரும். தமிழ் நல்லா பெருந்தமிழ் மாடு. மிஷினே தேவையில்ல. கை கறியில இந்த மாட்டுல பால் பீசிக்கலாம். நல்ல உடசலான மாடு. கொஞ்சமா தீனி போனா வயிறு நம்ப கூடிய மாடு. கண்ணு போறதுக்கு அதிகபட்சம் ஒரு 2-3 நாள்ல கண்ணு போட்டுரும். இன்னும் மடி லூஸ் ஃபுல்லா இருக்குது. நல்லா தோல் லூஸ் இழுத்து காட்டுற மாதிரி அவ்வளவு லூஸ் இருக்குதுன்ட்டு. நல்ல பேப்பர் மாதிரி நைஸ் தோல் அமைஞ்சிருக்கு மாடு. மடி செட் நல்ல மடி செட்டு. இன்னும் மாடு இன்னும் மடி லூஸ் உள்ள இருக்குது. நல்ல ரோஸ் காம்புல தேவைப்படும் கால் பண்ணிட்டாங்க மாடு எடுத்துக்கலாம். பாக்குற மாதிரி ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. செவல செம்புத்த மாடு பாதி மாட்டுக்கு மீறின மடி செட்னா. 2 வேலை 25 லிட்டருக்காக ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. செவல செம்புத்து டபுள் கலரு. மாட்டுக்கு மாடு ஓரளவுக்கு மடி செட்டு மாட்டுல 3/4 மடி செட்டு இருக்கணும். அடி எப்படி இருக்கு? இன்னும் 1 வாரத்துக்குள்ள கண்ணு போட்டுரும். தலையத்துல 2 வேலை 25 லிட்டருக்கு இறந்த மாடுனா. கறவை அதிகர வர மாடு இந்த மாதிரி உடம்பு காணத்துல வராது. உடம்பு கொஞ்சம் மெலிசாக மாதிரி நல்ல நைஸ் தோல்ல நல்ல எலும்பு மாடு. நல்ல எலும்பு நல்ல ரெட்டை முதுவை. மடி செட்டு பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் மாடு மடி செட்டு மாதிரி இருக்கும். நல்ல மடி செட் நல்ல காம்பு வருஷா. மிஷின் கறவை கை கறவை எதுக்கும் போட்டுறா. எதுக்கும் பயப்படுத்தாவில்ல. முட்டாத உதைக்காது. பசியா இருந்தா வாய் வச்சு குடிச்சிக்கலாம். நல்ல ரோஸ் காம்பு. அரட்டிக்கு ஒரு காம்பு வச்சு அமைச்சு. இன்னும் கண்ணு 2-3 நாள்ல கண்ணு போடுறோம். நல்லா ரெட்டை வரி மடி செட்ல அமைஞ்சிருக்கு. இன்னும் இது மாதிரி ஒரு மாட்டுக்கு எடுத்தா கண்ணு போடணும். காட்டு மேய்ச்சல்ல இருந்த மாடு தான். வெயிலும் மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையா தாங்கக்கூடிய மாடு. வீட்டுக்கு பொருத்தமான மாடு. கொஞ்சமா திட்டமான வயிறு நம்பிக்கும். ஃபார்ம் டைப் வாங்கிட்டு போலாம். வீட்டு சாப்பிட வாங்கிட்டு போலாம். 25 லிட்டர் கறவை கூடாது. அது கூட பயப்பட தேவையில்ல. அதாவது தேவைப்படுற கால் பண்ண மாடு எடுத்துக்கலாம். மடி செட் பாருங்க. நல்ல மடி செட்னா. மடி செட் நல்ல ரோஸ் காம்பு. ரெட்டை வரி மடி செட் ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி காம்பு பாத்தீங்கன்னா கறவைக்கு நல்லா இருக்கும். மடி செட் நல்ல மடி செட். தேவைப்படுற கால் பண்ண மாடு எடுத்துக்கலாம். HF ஜெர்சி மிக்சிங்கான மாடு. 6 பல்லு 2வது கண்ணா. இந்த மாதிரி நேத்து நைட்டு தான் காலக்கண்ணு போட்டிருக்கு. நல்ல ரெட்டை வரி மடி செட்ல 2 வேலையும் ஒரு 15 to 17 லிட்டர் கறக்கூடிய மாடு. ஃபேட்டஸ்னா அருமையா இருக்கும். HFல கிராஸ் டைப்பான மாடு. நல்ல ஹைட் நல்ல நீளம். நல்ல ஹைட் நல்ல வெயிட்.
நல்லா பராமரிப்புனா 2 வேலை 17 பரண்ட் ஈஸியாக இருக்கும். பராமரிப்பு கம்மியா இருந்தா ஒரு 8 7 15 ஈஸியா கறக்கக்கூடிய மாடுனா. இது நைட்டு சீம்பால் ஒரு 5 லிட்டர் பால், இன்னைக்கு காலைல ஒரு 4 லிட்டர் பால் வந்தது. நல்லா ரெட்டை வரி மாடி செட்ல அடைச்சி மாடி, தொங்கு மாடி கிடையாது. அடிச்ச மாடி வெளி மடி தெரிய விட கறக்கு நினைக்கிறோம். தாராளமா அந்த மாடு வாங்கிட்டு போங்க. காம்பு நல்லா கருங்காம்பு வளரும். அடுத்து போய் இன்னும் மாடு இன்னும் ஹைட் வரலாம். கடம்பெல்லாம் பல்லு சிரம்பெல்லாம் இன்னும் மாடு ஒரு அடி உயரம் ஒரு அடி நீளம் வரும். இப்ப இருக்க உடம்புக்கான இந்த உடம்பு குறையாச்சு இருந்தா போதும். அடுத்த போத்துல நேரம் 10 ஈஸியா கறக்கக்கூடிய மாடு. இந்த போக நல்லா பராமரிப்புனா 18 லிட்டர் ஈஸியா கறக்கும். பராமரிப்பு கம்மியா இருந்தாலும் 8 7 15 கறவை பயப்படுத்தாவில காட்டு மேய்ச்சல இருந்த மாடுதான். மடி நல்லா ஆம மடி வாங்கணும். நல்ல மடி செட்டு கருங்காம்புல அமைஞ்சிருக்கு. நல்ல ரெட்டவரி மடி செட்ல அமைஞ்சிருக்கு. தேவைப்படுறோம் கால் பண்ணிட்டாங்க போன ரெடி கரைக்கு இருக்கணும், எடுத்துக்கலாம். நான் பாக்குற மாதிரி பாத்தீங்கன்னா பியூர் ரத்த சேலை ஜெர்சில கிராஸ் டைப்பான மாடு. மாடு பாத்தீங்கன்னா மீடியம் சைஸான மாடு தான். 2 வேலை நேரம் 10 கறக்கூடிய மாடு. 6 பல்லு 2வது கண்ணு. வீட்டுக்கு பொருத்தமான மாடு. கொஞ்சமா திருப்பி வயிறு நம்பிக்கை நினைக்கிறோம். தாராளமா அந்த மாடு வாங்கிட்டு போங்க. வெயிலு மழை பனி எல்லாத்துக்கும் அருமையா இருக்கும். ஜெர்சில கிராஸ் டைப்பான மாடு. கட்டுறது கட்டா லட்சுமி மாதிரி மாடு. சுறுசுறுப்பான மாடு. நல்ல மடிச்சு நல்ல ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. மாட்டு அவுத்து போது நமக்கு முன்னாடிதான் மாடு போவோம். நல்ல குணமா நல்லா பட்டி பார்த்த கொம்புல அருமையான கட்டேரி. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க. மாடு சேல்ஸ்க்கு அவைலபிளா இருக்குது. இன்னும் கண்ணு போறதுக்கு 10 நாள்ல இருந்து 15 நாள் அவன் நல்ல மடி எடுத்தாங்க. கண்ணு போட்டு ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு ரெட்டவரி மடி செட்ல. கண்ணு 10 நாள் அவன் நல்ல மடி எடுத்தான் கண்ணு போட்டு. இந்த மடி கம்மி நான் இப்பதான் மடி ஸ்டார்ட் ஆயிருக்கு. நல்ல மடி வைக்கும் பேப்பர் மாதிரி நைஸ் தோல் மாடு. தேவைப்படுறவங்க கால் பண்ணிட்டாங்க மாடு எடுத்துக்கலாம்ண்ணா. நல்ல குணமான மாடு. மதியம் எடுத்த வீடியோ இருக்குதானா? இருக்கா? சில போட்டுங்க. நல்ல மடி லூஸ் எல்லாம் பாருங்க. மடி லூஸ் வரணும் எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. இன்னும் 10 நாள் அவன் நல்ல மடி எடுத்தான் கண்டு போன. தேவைப்படுறவங்க கால் பண்ணாங்க எடுத்துக்கலாம்ண்ணா.